ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு புதுசா லான்ச் ஆன ஹுண்டாய் அல்காசர் தான் இருக்குதுங்க. இந்த கார பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதில வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜே இருக்குது. நான் அதையும் வந்து இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அண்ட் நீங்க வந்து இந்த கார புக் பண்ணணும், இல்ல டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும்னா எஃபிஎல் ஹுண்டாய் குரோம்பேட் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து ஹுண்டாயோட எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து அவங்கள டைரக்ட்டா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹுண்டாய் அல்காசர் கார் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு பெட்ரோல் பிரைஸ்லயே வந்து ஒரு டீசல் கார் வாங்க முடியும்னா, அது கண்டிப்பா வந்து இந்த ஹுண்டாய் அல்காசார வந்து வாங்க முடியுங்க. இது வந்து நமக்கு இந்த போல்ட் அல்காசார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து மொத்தமா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல்ல வந்து ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள். பெட்ரோல எடுக்கும்போது 6 ஸ்பீடு மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி இன்ஜின்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து 7 ஸ்பீட் டிசிடி ஆப்ஷனில் இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிள். இது வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் டர்போ பெட்ரோலாக நமக்கு கிடைக்கும். அண்ட் 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜினில் வந்து நமக்கு இந்த கார் வந்து கிடைக்குங்க. டீசல் எடுக்கும்போது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் கார் வாங்குற அதே ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வந்து டீசல் காரே வாங்கிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்குது. இனிஷியல் பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு கேஸ்கேடிங் கிரில்லும் வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து அடாஸ்க்காக கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் கிடைச்சிருது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து இதில் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்னேச்சர் வேரியன்ட். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வேரியன்ட். இது வந்து 7 சீட்டர் ஆப்ஷனில் கிடைக்கிற வண்டி. அண்ட் இதே இது உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷனும் வந்து இந்த காரில் அவைலபிள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எம்ரான் க்ரீன் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து பிளாக் கலர் மாதிரியே இருக்குது. டூல் ஷேடு மாதிரி தெரியுதுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது வந்து இதில் வந்து நமக்கு ஹச் ஷேப்பில் வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்டிங் லைட்ஸும் வந்து கிடைக்கும். அண்ட் ஹெட்லாம்ப்ஸில் வந்து நமக்கு கீழே இந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த காரில் வந்து நமக்கு லெவல் டு அடாஸ் வரும். அதனால் ரேடார் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது மொத்தம் 9 கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். வேரியன்ட்ஸ் பார்க்கும்போது மேஜராக வந்து 4 வேரியன்ட்ஸ் பட் வந்து 14 காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்கும். சைடில் வந்து நமக்கு 18 இன்ச்சஸில் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வந்து டிசைன் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்குது. இதில் வந்து நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து டாப் அண்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மேலேயும் வந்து ரேடாருக்குள்ள கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஓஆர்எம் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் லைட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 360 கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்கு. டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பாடி கலர் ப்ளஸ் வந்து ஒரு இதில் ஒரு கிரே கலர் குரோம் மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து டாப்பில் ஒரு பிரிட்ஜ் ஷேப்பில் வந்து ரூஃப் ரைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு சன்ரூஃப் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். டீசல் வேரியன்ட்ஸில் சன்ரூஃப் கிடைக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி சேம் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட லென்த்து அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த காருக்கு கிடைக்கிற கீ பார்க்கும்போது வந்து நார்மலாக எல்லா ஹுண்டாய் கார்ஸ்லையும் கிடைக்கிற அதே கீ தான் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து டிஜிட்டலைஸ் கீ அப்படின்னு சொல்லியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்னேச்சர் வேரியண்ட்டில் மட்டும் வரும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, உங்கள் மொபைலில் வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோர் கிட்ட வந்துட்டு உங்கள் மொபைலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. அண்ட் அதே நேரத்தில் 3 பேர் வரைக்கும் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த காரில் வந்து 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீசல் எடுக்கும்போது நமக்கு ஏர் ப்ளூ வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டிய இருக்கும். அண்ட் ரியர் சைடில் வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸில் வந்து நமக்கு உங்களுக்கு ரியர் வைப்பர், வாஷர் எல்லாமே கிடச்சிரும். அண்ட் டிஃபாகர் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்பாய்லர் கிடைச்சிருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லேண்டும் லைட்டும் வந்து கிடைச்சிருது. டாப்பில் வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹுண்டாயோட லோகோ இங்கே இருக்குது. அல்காசார்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அக்ராஸ் ஆல் த வேரியன்ஸும் வந்து நமக்கு கிடச்சிருதுங்க.
அண்ட் இது டர்போ அப்படிங்கிறதுனால டர்போன்ட்டு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுலேயே வந்து ரியர் கார் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் கேமரா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டாப் என்கிறதுனால உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 180 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. அண்ட் தேர்ட் ரோ சீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது 579 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டூல் கிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டயர் பார்க்கும்போது வந்து கீழே அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டயர் வந்து கீழே அடியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த காரோட டிரைவிங் பொசிஷன் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த சைடில் வந்து அதை ஏறினேன். ஸோ எனக்கு வந்து இந்த சீட்டுக்கு மெமரி ஃபங்க்ஷனோட 8 வேல்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது வந்து ஒரு டீகட் ஸ்டீரிங் வீலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஸ்டீரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்ஸ்க்கெலாம் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயில் நேரத்துக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலே அட்ஜஸ்டபுளாக இருக்கிறதுனால நான் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ஒரு பட்டன் டச்லேயே வந்துட்டு நம்ம வந்து சீட்டை பண்ணிடலாம். அண்ட் அதே நேரத்தில் இந்த சீட்டு வந்து நமக்கு ரிக்ளைன் பண்ணுறதும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுளாக வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து டாப் எண்டில் போகும்போது மட்டும் உங்களுக்கு இந்த டோரில் வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சீட்டை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஐடியல் ஸ்டாப் கோவும் வந்து இங்கே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ 10.25 டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இங்கே இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து 10 ரீஜனல் லாங்குவேஜஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜியோ 7 வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீமியம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் உள்ளது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து கனெக்டடாக இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரரும் வந்து நமக்கு இங்கே எனேபிளாக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எஸ்ஓஎஸ் பட்டன் அண்ட் டோ ஆப்ஷனுக்குள்ள அந்த ஆர்எஸ்ஏக்குள்ள பட்டன் அண்ட் வந்து ப்ளூ லிங்க்குள்ள பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஐபிஆரமும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து சன் ஹோல்டருக்கு வந்து வந்துடுது, சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து மேப் ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன் வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சன் வைசர் வித் வந்து மிரராக கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் க்ளவ் பாக்ஸும் வந்து டீசெண்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸாக வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது. ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் வித் டச் சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் ஏசியாக வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. 2 பவர் சார்ஜர் கேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று யூஎஸ்பி போர்ட்டாகவும் இருக்குது, இன்னும் வந்து டைப் சி போர்ட் அண்ட் 12 வாட் பவர் சப்ளையும் வந்து இந்த இடத்துல கிடச்சிருது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து அவைலபிள். ஸோ கியர் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆம்பியன் லைட்டிங்கும் இந்த காரில் வந்து நமக்கு கிடச்சிருங்க. இது ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த டிரைவிங் மோட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. அண்ட் பார்க்கிங் பிரேக்கை வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, டிசன்ட் அசிஸ்ட் எல்லாமே வந்து இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கும். அண்ட் 360 கேமரா வியூ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர் வந்து கிடைச்சிடுது. அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து சப்போர்ட்டோட, அதாவது ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட நமக்கு கிடைக்கிது. டோர்ஸ்லாம் வந்து நேவி ப்ளூ அண்ட் டஃபி ப்ரௌன் கலர்ஸில் கிடைக்குதுங்க. அண்ட் இங்கே வந்து போஸோட 8 ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் வந்து கப் ஹோல்டர்ஸும் வந்து கிடச்சிருதுங்க. அண்ட் சீட்டோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இது ப்ரௌன் கலரில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ அண்ட் ரியர் சீட்டில் செகண்ட் ரோக்லேயும் கிடைக்கும். செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷன் போகும்போது மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த 7 சீட்டர் ஆப்ஷனில் கிடைக்காது. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கூட வரவங்களையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் இது கோபசஞ்சர் சைடும் வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அடுத்து வாங்க செகண்ட் ரோ சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்க்கும்போது வந்து எனக்கு இது வந்து 7 சீட்டராக இருக்கிறதுனால எனக்கு இங்கே வந்து
60-40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ளிட்டபிள் சீட் கிடைக்கும். அண்ட் இந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு விங் பில்லோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அண்ட் ரியர் சீட்டில் இது 7 சீட்டராக எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் மட்டும் வரும். இதில் கப் ஹோல்டர் வந்து மிஸ் ஆகும். அண்ட் செகண்ட் ரோ சீட்டோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் 6 சீட்டராக எடுக்கும்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும். அண்ட் இந்த சீட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அதே மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஐஎஸ்ஓ ஃபிக்ஸுள்ளதும் 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள வச்சு போகிறீங்கன்னா ஐஎஸ்ஓ சீட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டு போங்க. அண்ட் செகண்ட் ரோ சீட்டில் உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து உள்ளே ஏறும்போது எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னோடய சீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹெட்ரூம் வந்து நல்லாவே இருக்குது. லெக் ரூம் வந்து எனக்கு கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கேன். தை சப்போர்ட் வந்து ஒரு என்னோடய தொடைக்கு முக்கால்வாசி வந்து சப்போர்ட் ஆகுதுங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டேப் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பழைய அல்கசர்லையும் இதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 2 பக்கமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பின்னால் இருக்கிறவங்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து தள்ளிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டேன்னா எனக்கு நல்லாவே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இதே நான் அந்த பக்கம் நான் உட்காந்து பார்க்குறேன். ஸோ அதுவும் வந்து டிரைவிங் பொசிஷனில் வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டேன். ஸோ எனக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த சீட்டை நல்லா ஃப்ரண்ட்டில் தள்ளியிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வந்து கால் வந்து எங்கேயுமே தட்டலை, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் வேறஸ் வந்து இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த ரியர் சீட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து கர்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் ப்ரைவசிக்கு இந்த கர்டன் வந்து சன்ஷேடு வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ரியர் சீட்டில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கிது. 2 டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இந்த சீட்டுக்கு பின்னாலேயும் வந்து நமக்கு டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு சின்னதாக ப்ரொவிஷன்ஸ் 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்ட் ரோ சீட்டுக்காக இந்த சீட்டை வந்து பின்னால் தள்ளி இருக்கிறேன், அந்த சீட்டை வந்து கொஞ்சம் முன்னால் தள்ளி இருக்கிறேன். 7 சீட்டில் மட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இந்த சீட்டை வந்து உங்களுக்கு டம்பிள் ஆகும். 6 ஃபீட் சீட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தள்ள முடியுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உள்ள தேர்ட் ரோ போகிறதுக்கு நான் இந்த சீட்டை வந்து டம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 7 சீட்டில் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் ஆகி டம்பிள் ஆகும். 6 சீட்டில் வந்து அந்த மாதிரி ஆகாது. ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து டம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் உள்ளே ஏறுறேன். ஸோ நான் உள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த தேர்ட் ரோயே எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் தேர்ட் ரோ சீட்டுக்கு வந்துட்டேன். கம்ஃபர்டபுளாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ரோ சீட் வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், தேர்ட் ரோ சீட்டில் இருக்கவங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோல் அண்ட் ப்ளோயர் ஏசி ஈவெண்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜரும் வந்து தனியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு கப் ஹோல்டர் அண்ட் ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தேர்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேக், அதாவது ஐஎஸ்ஓ சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ சீட்டில் இருக்கிறவங்களுக்கு லைட்டிங் ஆப்ஷன்ஸும் வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கிடச்சிருது, ஏசி ப்ளோயர் வந்து கிடச்சிடும், மொபைல் ஹோல்டர் அண்ட் கப் ஹோல்டர் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருது. அண்ட் இந்த குவார்டர் கிளாஸும் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறது, பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங் ஃபீலாக வந்து கிடைக்குது. இந்த அல்காசரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 1.5 லிட்டர் பெட்ரோல் டர்போவில் வந்து உங்களுக்கு 160 PS பவரும் 253 Nm டார்க் கிடைக்கும். அதே இது வந்து டீசல் எடுக்கும்போது 1.5 லிட்டர் சிஆர்டி இன்ஜின் 116 PS பவரும் 250 Nm டார்க்கும் கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த கரெக்டால் கிடைக்கிற இதே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த புதுசாக வந்திருக்க அல்காசர்லையும் கிடைக்கும். இதர் வந்து டிசைன் அண்ட் 6 சீட்டர் 7 சீட்டர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அல்காசர் போகலாம். பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் தான். ஸோ
ஸோ பெட்ரோலில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். அண்ட் டீசலில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்காது எந்த வேரியண்ட்லையும். அதுக்கு பதில் வந்து சென்டரில் ரீடிங் லைட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் வந்து ப்ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு சேம் ப்ரைஸாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீசல் கார் அதுவும் பெட்ரோல் ப்ரைஸில் எடுக்கணும்னா நீங்கள் இந்த சன்ரூஃபை மட்டும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சன்ரூஃப் மட்டும் கிடைக்குங்க. அண்ட் இது 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் ப்ரைஸாக தான் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் பேஸ் வேரியண்ட்டான எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 14.99 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே இது டீசல் எடுக்கும்போது 15.99 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.